ஒரு சினிமாவில் வர நான் ரெடியாக வரவான்னு பாட்டுக்கு போதை பாட்டுக்கு ஆடுவான்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஹீரோக்கள் இன்னைக்கு வந்துட்டு நாட்டை திருத்த போகிறோன்னு பேசிகிட்டு இருக்கிற விஜய், பப்பு நீங்கள் தான் திறந்து வைக்கிறீங்க. சட்டவிரோத பார்கள் 11 மணி மூடணும், 1 மணி 2 மணி வரைக்கும் நடக்குதா இல்லையா? அதில் போயிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் வயசு கம்மி உள்ளதெல்லாம் போயிட்டு அந்த பெண்ணு இவனுக்கு கல்யாணம் ஆகிதுன்னு தெரிஞ்சே உறவு வச்சுக்கிறதும், அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை வெளியில் வந்துக்கிட்டு கேஸ் போடுறதும், அதை மீடியாக்கள் எடுத்துக்கிட்டு இவர் போனாரா அவர் போனாரா, இவர் குழந்தைக்கு அப்பா அவரா, டிஎன்ஏ டெஸ்ட்டா, எவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்கு சமுதாயம். கமல் இன்னும் யோக்கியர் மாதிரி பேசுகிறாரு. அவர் இன்னும் கடைசி படத்தில் என்ன பண்ணியிருந்தாரு? இவர் அரசியலுக்கு வரேன்னு முடிவு பண்ணிட்டார் 2020. ஆனால் அவ்வளோ நாளாக நீ ஏதாவது இருந்துட்டு போ. அந்த 2020க்கு அப்புறம் படங்கள் வந்து ஓரளவுக்கு அப்போ நீ வியாபாரமாக தானே பார்க்குற. ஒரு ஆள் நடிப்பாரகன்னு சுற்றி நிற்கிறாரு. இப்படியே வந்தார், வாட்டர் மெலன் ஸ்டார்னாரு, அந்த தர்பீஸை தூக்கின்னு சுற்றி இருந்தார், எல்லாம் பைத்தியக்காரன்னு சிரிச்சுக்கிட்டே அவர் அங்கீகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவர் பிக் பாஸ் லெவல் பட்டார். அஜித் ரேஸ் ஓட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஓகே. அவர் படத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? போதை மந்தான் கடத்துறாரு. டிராஃபிக் போலீஸ் முக்கிய சந்திப்புகள் தான் இருந்து இந்த மாதிரி வாகனங்கள்ல சிக்னல்ல எல்லாம் பிடிச்சி வரணும், அதுவும் கிடையாது. இவர்கள் மடக்கிறதெல்லாம் சும்மா போகிறோம், யாரை பிடிச்சா காசு வரும், அவ்வளோதான். நீ வந்து ஒரு நிகழ்ச்சியில் கெட்ட வார்த்தையில் செக்ஸாக பேசி பிரபலமாகு, அது மூலிமா வழக்கு வாங்கு. வழக்கு ஆனால் கூட அதுக்கப்புறம் பிரபலம் இல்லை. யார் இவங்க அதில் பேசி மாட்டினாங்கல்ல, அவங்க தான். இப்போ இதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இளைஞர் சமுதாயம் போதை பழக்கத்துக்கு பின்னாடி தான் போகும். போதை கடத்த ஒவ்வொருத்தரும் தன்னை விஜயாவும் அஜித்தாவும் நினச்சிக்குவான். சமுதாயத்துக்கு கேடு நினைக்கிற நினச்சிக்குவான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். குற்ற சம்பவங்கள், அதுக்கு காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது மக்களுக்கு குறையுதா? போலீஸ் மக்கள் பொதுமக்கள் அப்படிங்கிற கேப் இன்னும் ஜாஸ்தியாகுது. நீங்க திரும்ப போலீஸை வந்து அக்யூஸ் பண்றீங்க. அது இல்லை. போலீஸை அவர்கள் வேலையை செய்யறாங்க, அதுல குறைபாடு இருக்குன்றதான் நம்ம பேச முடியும். போலீஸே குற்றவாளி ஆக்க முடியாது. போலீஸ் அவருடைய பணியை செய்யறாங்க. நான் திறமையுள்ள அதிகாரிகள் அந்த பணியை மேலும் முடுக்கணும், புது ஐடியாக்களை கொண்டு வரணும். நான் கேட்குறேன், 5 வருஷத்துல ஜார்ஜி கொண்டு வந்த அந்த பெட்ராலிக் தவிர வேற என்ன புதுசாக வந்துருக்கு? இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணிருக்காரு? டிசி அரவிந்தன் கொண்டு வந்த அந்த ஃபேஷியல் ட்ராக் வருது. செல்ஃபோன் உங்களை ஃபோட்டோ எடுத்தா நீங்கள் யாருன்னு டீட்டெயிலாக காமிச்சிடும். நைட்டில் திடீர்னு சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தன் பைக்கை தள்ளிட்டு போகிறான், நில்லுங்க வான்னு எடுத்தாங்கன்னா அதில் அந்த ட்ராக் காமிச்சிடும். உடனே அவனை பிடிச்சி இது பண்ணுவாங்க. வெஸ்மாம்பலத்துல கூட தீபாவளி கூட்டங்கள் அப்போ அந்த கேமரா வச்சிருக்கோம், ஒருவேளை குற்றவாளி இருந்தாருன்னா எங்களுக்கு காட்டி காட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காசானாலும் அது டிடெக்ட் பண்றோம் அந்த மாதிரி. அதுக்கு பிறகு வேற என்ன இருக்கு? எல்லார்கிட்டையும் ஆதார் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஆதாரோட செல்போன் நினைச்சிருக்காங்க. அப்போ எங்க போறாங்க வர்றாங்க என்ன ஏது? வேலைக்கு போறவங்கள முதலாளிகள் யாரையா வேலைக்கு எடுக்கிறீங்க, ஒரு டிரைவரையோ கிளீனரி எதாவது ஆதார் வாங்கி செக் பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு இயல்பாக காவல் நிலையத்துல செக் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேலைக்கு எடுக்கிறாங்க, அவனுடைய வேலைக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, பட் அவனையும் ஒரு மிரட்டின மாதிரி இருக்கணும். போலீஸ் நம்ம பெரிய ப்ராசஸ் ஆகக்கூடாது. நீ போயிட்டு வா, 10 நாள் கழிச்சு வா, இவ்வளவு காசு கொடு, அந்த மாதிரிலாம் இல்லாம எளிதாக அந்த விஷயங்களை அப்படின்னு திருந்தி அவனும் வரணும் இல்லைங்களா? நார்மல் லைஃப்க்கு நார்மல் ஹியூமனா வரணும் இல்ல? அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இது எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல ரொம்ப சாதாரணம், பெரிய விஷயமே கிடையாது. அது இல்லையா, நீங்க குற்றவாளிகள் பட்டியலை வெளியிடுங்க. ஒன்று இப்போ நம்பரை வாங்கி போட்டா அவன் பேர்ல ஏதாவது கேஸ் இருந்தா வர்ற மாதிரினா யாரும் செக் பண்ணி போறாங்க. வேலைக்கு ஆள் எடுக்கிறது, போட்டோ எடுத்து அந்த வெப்சைட்ல போயிட்டு போட்டோ அப்லோட் பண்ணாலோ பேரை போட்டாலோ டீட்டெயில் வர்ற மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் இந்த காலத்துல கிரைம் ரெக்கார்டு பீரோ தனியா நம்மள்ட்ட இருக்கு. என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பல விஷயம் எனக்கு நவீனப்படுத்துறது என்ன பண்றீங்க? நவீன சிந்தனை எந்த அதிகாரிகிட்ட உருவாயிருக்குது? இவர்கள் சிந்தனையில நான் டெய்லி வரணும், டியூட்டி பார்க்கணும், மற்ற இது பண்ணணும், எதாவது பதில் சொல்லணும், யாரையும் கமிஷன் இந்த நாளை கடத்தணும். இப்படி போனா என்ன அர்த்தம்? போலீஸ்ல நீங்க என்ன உங்க பீரியட்ல என்ன சாதனை பண்ணீங்க? இப்ப ஏகே விஸ்வநாதன் வந்தாரு, அதற்கான காவலன் செயலின்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. நீங்க செல்போன்ல ஏத்திட்டீங்கன்னா இப்ப அந்த பொண்ணு அவனுக்கு கண்ணாடி உடைக்கிற நேரத்துக்கு செல்லை ஓபன் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தா அந்த அம்மாவுடைய செல்போன்லாம் ட்ராக் ஆகிட்டு இருக்கும். போலீஸ் உடனே அங்க வந்துட்டு இருக்கும். ஏன் அந்த விழிப்புணர்வு அந்த பொண்ணுக்கு அங்க இல்ல? ஏன் அங்க போனன்னு கேக்குறாங்க. காவலன் செயலி ஏன் அங்க போனான்னு கேக்குறாங்க அந்த நேரத்துக்கு. ஆனா ஏன் காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு இல்லை, ஏன் இதாகல அப்படின்றத யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் வந்து நீங்க டெய்லி அப்பப்போ நீங்க காலேஜில் நான் என்ன கேட்குறேன், போலீஸ் இன்னைக்கு எப்படி இருக்காங்க?
காலேஜுக்கு இன்ஃப்ளூயன்ஸில் காலேஜ் நிர்வாகிகள் கூட்டு வராங்க. அந்த நிர்வாகிகளுக்கு இப்போல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, முன்னாடிலாம் ஆசிரியர்கள் இவர்கள்லாம் ஒரு டிக்னிட்டி இருக்கும். நம்ம வந்து கேலி கிண்டல் பைத்தியகாரத்தனம்னு நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், இவங்க சினிமா அவங்கள சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? மாணவிகளை விட்டுருங்க, மாணவிகளை விட்டுருங்க. அவங்க இளம் வயது, அந்த பின்னாடி ஓடுவாங்க, எல்லாம் ரைட்டு. நீங்கள் அவங்கள கூப்பிடுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? நீங்கள் எதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அப்புறம் அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது. அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூப்பிடப்பட்டவங்க அதுக்கப்புறம் பல பேர் வழக்கில் சிக்கியிருக்கிறான். அவங்க என்ன வயசு இருக்குன்னா ஒரு 20 வயசு, 18 வயசு, 22 வயசு. தீபாவளி பட்டாசு ஸ்கேம் சார், என்னன்னே தெரியாம போய் விளம்பரத்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அடிச்சுட்டு ஓடிட்டான். அது கூட நம்ம ட்ராக் மாறக்கூடாது. அதான் இல்ல சொல்றேன், அந்த இன்ஃப்ளூயன்சர்களை கூப்பிட்டு பண்றதுன்றது அந்த மாணவர்கள் மத்தியில என்ன மனநிலையை உருவாக்கும்? அவன் நாளைக்கு ஒரு சினிமால வர நான் ரெடியா வரவான்னு பாட்டுக்கு போதை பாட்டுக்கு ஆடுவான்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஹீரோக்கள் இன்னைக்கு வந்துட்டு நாட்டை திருத்த போறோன்னு பேசிட்டு இருக்கிற விஜய், இது வரைக்கும் அவர் திரைப்படத்துல என்ன நல்ல கருத்தை கொண்டு வந்திருக்காரு? விஜய்னு இல்லை, எல்லா நடிகர்களுமே இப்போ இருக்கிற நடிகர் ரஜினி கூட ஒழுங்கா இருந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? கமல் இன்னும் யோக்கியர் மாதிரி பேசுறாரு. அவர் இன்னும் கடைசி படத்துல என்ன பண்ணியிருந்தாரு? அஜித் ரேஸ் ஓட்டுறாரு, எல்லாம் பண்றாரு, ஓகே. அவர் படத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? போதை மருந்தானே கடத்துறாரு. இவரு அரசியலுக்கு வரேன்னு முடிவு பண்ணிட்டாரு 2020லயே. அவ்வளவு நாளா நீ ஏதாவது இருந்துட்டு போ. அந்த 2020க்கு அப்புறம் படங்கள் வந்து ஓரளவுக்கு அப்ப நீ வியாபாரமா தானே பாக்குற, அந்த இளைஞர்களை வியாபாரமா தானே பாக்குற. உனக்கு அடிப்படை நாலேஜே இல்லைல்ல. எவனா ஒரு டைரக்டர் அன்னைக்கு ட்ரெண்டு புஷ்பா படத்துல செம்மர கடத்தல் கடத்தினால பெரிய அளவு ஓடிச்சு இந்த படம். நீங்க போதை மருந்து கடத்துற மாதிரி நடிங்க சார், இப்படி தானே போறீங்க. வன்முறை, டார்க் மோடு பிக்சரு, இதை தானே விரும்புறீங்க. ஏன் ஒரு சம்சாரம் மின்சாரம் வந்து ஜெயிக்கலையா? டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிக்கலையா? அந்த ஜனங்க அதை விரும்புறாங்கல்ல. நீ என்ன திணிக்கிறேன்னு கேட்குறேன். ஒரு பக்கம் இது, இல்லாட்டி இன்னொரு பக்கம் ஜாதி, இதே தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல திரைப்படம் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. அந்த கிரிஞ்சிகள்லாம் சேர்ந்து தான் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதனால அவர்களுக்கும் அது பெருசா தெரியல. நீங்க அடிப்படை விஷயம் குற்றம் எங்க தோன்றுது, அதனுடைய மூல வேறு என்ன, அதை தான் அழிக்கணும். அதை அழிச்சிங்கன்னா பல விஷயங்கள் தடுக்கப்பட்டுரும். ஆனா நீங்க எல்லாம் நடந்த பிறகு நடக்கிறவனை போய் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இங்க இது பண்ண மாட்டேன். பப்பு நீங்க தான் திறந்து வைக்கிறீங்க. சட்டவிரோத பார்கள் 11 மணிக்கு மூடணும். 1 மணி 2 மணி வரைக்கும் நடக்குதா இல்லையா? அதுல போயிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் வயசு கம்மி உள்ளதெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு தள்ளாடிட்டு வருதுன்னா கப்பலா வந்தா சலுகை வேற. கப்பலா வந்தா சலுகைன்றதுக்காகவே பல பேர் வந்து பெண்கள் ஜாலிக்கு போறாங்க, ஓசியில குடிக்கலாம். ஆணும் பெண்ணும் யாருன்னே தெரியாது, அது போறதுக்காக 2 பேரும் அங்க போகும்போது போறாங்க. அப்போ இந்த மாதிரி கலாச்சாரத்தெல்லாம் இது யார் நம்ம ஊர் கலாச்சாரமா? இன்னைக்கு இது இல்லைன்னா நீ பூமர், இது இருந்தால் நீ வந்து நவீனம், இது இல்லைன்னா பூமர். நீ பூமரு, இது இல்லைன்னா நீ நவீனம். ஆனா கல்யாணம்னு போனா வரதட்சணை கேட்போம், நகை நட்டு போட சொல்லுவோம், மத சடங்குகள் பிரகாரம் தான் கல்யாணம் பண்ணுவோம். அங்கெல்லாம் அந்த பூமர் தரம் வராது. அது எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது. அதை பூமர்னு வெறுக்க மாட்டாங்க. வரதட்சணை நான் ஏன்டா வாங்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எல்லாம் மாடர்ன் எல்லாம் பேசுவாங்க. ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக பேசுவாங்க, பெண்ணியம் பேசுவாங்க. இவரு பெண்களை மதிக்கிறது மாதிரி பேசுவாரு, இவரு ஆணாதிக்கத்துக்கு எதிராக பொங்கி எழுவாரு. ரியல் லைஃப்னு வரும்போது 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. பார்க்குறோம்ல, தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட உறவு வச்சுக்கிறதும், அந்த பெண்ணு இவனுக்கு கல்யாணம் ஆகிதுன்னு தெரிஞ்சே உறவு வச்சுக்கிறதும், அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை வெளியில வந்துக்கிட்டு கேஸ் போடுறதும், அதை மீடியாக்கள் எடுத்துக்கிட்டு இவர் போனாரா, அவர் போனாரா, இவர் குழந்தைக்கு அப்பா அவரா, டிஎன்ஏ டெஸ்டா, எவ்வளோ கேவலமா போய்கிட்டு இருக்கு சமுதாயம். இதை வெறுக்கணுமா வேணாவா? யார் வெறுக்கிறா? ஆனா இதை வந்து கொண்டாடுற மனநிலை தானே செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இவருக்கு குழந்தை தானா, அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் நான் ஒத்துக்கொள்வேன் அப்படின்னா அவர் அந்த அம்மாவை கேவலப்படுத்துறாருன்னு அர்த்தம். கரெக்டா? 2 பேர் பழகுனீங்க, போனாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியுமே. 2 பேர் பழகுனாங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறகுது, இவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு கேஸ் போடுது, குழந்தை பிறகுது. அவர் என்ன சொல்றாரு? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் என் குழந்தைன்னு ஒத்துக்குவேன்றாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? என் கூட மட்டும் இல்லை, பல கூட இந்த அம்மா பழகி இருக்குன்ற மாதிரி தானே அவர் கருத்தை விதைக்கிறாரு. எவ்வளவு பெரிய கேவலம் அது. அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு ஒரு பிரபல சேனல்ல அவர் நிகழ்ச்சி நடந்துட்டார். அதே உட்காந்து ஜனங்க பாக்குறாங்க, அவரை வெறுக்கல. இது வேற அது வேறு அப்படின்ற மாதிரி. அது எப்படி வேற ஆகும்? இந்த மாதிரி ஆளுங்களை நிகழ்ச்சியில இருந்து ரத்து பண்ணணும். இன்னும் பார்க்க போனா இதை ஒரு பிரபலத்துக்கான ஒரு காரணமா மாத்துறாங்க. நெகட்டிவிட்டியை வந்து இன்னைக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஒரு ஆள் நடிப்பாரகன்னு சுத்தி நிற்கிறாரு பாருங்க. இப்படியே வந்தாரு, வாட்டர் மெலன் ஸ்டார்னாரு, அந்த தர்பீஸை தூக்கின்னு சுத்தி இருந்தாரு, எல்லாம் பைத்தியக்காரன்னு சிரிச்சுக்கிட்டே அவர் அங்கீகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவர் பிக் பாஸ் லெவலுக்கு வந்துட்டாரு. தெரியுதா? அவர் என்ன பண்றாரு? காமெடி பண்ணிட்டு இருக்காரு. காமெடினா என்னது? காமெடி கூட இல்ல, கிரிஞ்சு. அதுதான் கிரிஞ்சித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. காமெடின்னு நான் சொல்றேன். அது எப்படின்னா அவர் பண்றது எல்லாரும் வந்து கேலியா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதுல அவரு பிரபலமாயிட்டு போயிட்டே இருக்காரு. சினிமா வேற நடிச்சிட்டாராம்.
இன்னைக்கு சமுதாயம் இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க திறமை இதெல்லாம் கணக்கு இல்லை. ஏதாவது பண்ணு, பிரபலமாவு, உன்னை தேடி வாய்ப்புகள் வரும், நீ இதாயிடலாம். நீ வந்து ஒரு நிகழ்ச்சியில கெட்ட வார்த்தையில செக்ஸா பேசி பிரபலமாவு, அது மூலியமா வழக்கு வாங்கு. வழக்கு ஆனா கூட அதுக்கப்புறம் பிரபலம் இல்லை. யார் இவங்க அதுல பேசி மாட்டினாங்கல்ல, அவங்க தான். அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல போயிடலாம். இவர் யாரு? இவர் வந்து சமையல் நிகழ்ச்சி நடத்தினாரு, அந்த மேட்டர்ல மாட்டினார்ல. அது ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வெறுக்க கற்றுக்கொள்ளணும், இதை இவர்களெல்லாம் ஒதுக்கணுன்ற எண்ணமே வரல. ஏன்னா சினிமாலேயே எல்லாத்துலயும் எப்படி காமிக்கிறாங்க? புஷ்பா படம் ஓடிச்சு இல்ல, போலீஸ் எதனா கொள்றான், போலீஸ் எதனா இது பண்றான், ஒரே ஒரு மேட்டர் மட்டும் வச்சுக்கிட்டாங்க கூட, அப்பா அம்மா இல்லை அப்படின்றத, அப்பா பேர் தெரியாது, அதை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் 1000 அயோக்கியத்தனம்லாம் பண்றதெல்லாம் அது. இதெல்லாம் சாகசம். பெரிய முதலாளி, இந்த நாயகன் படத்துல இருந்து இந்த மணிரத்னம் அந்த மாதிரி ஆட்கள் ஆரம்பிச்சிச்சு. அவரெல்லாம் இப்போ கொண்டாட போற டைரக்டருங்களா அவங்கலாம் ரீரிலீஸ்க்கு காத்திருக்கு. நாயகன், தளபதிலாம் என்ன கதை கேட்டா நல்லது பண்ணுவார். என்ன நல்லது பண்ணுவ? நீ திருடிக்கிட்டே நல்லது பண்ற. நீ ஒரு தனியா சட்டம் அதான் அந்த கேரக்டர் சொல்லணும்ல, நீ யாரு சட்டம் அவங்களுக்கு பேச, நீ யாரியா, நாங்க எதுக்கு இருக்குன்னு கேட்பார்ல அந்த அரவிந்த் சாமி கேரக்டர் கேட்கணும். அதான் கரெக்டு. அந்த கேள்வி தானே வரணும். ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சு லாஸ்ட்ல இன்னைக்கு இந்த மாதிரி கேடு கட்டதோ டார்க் மோடு பிக்சர் வரைக்கும் வந்து நிற்குது. இப்போ இதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இளைஞர் சமுதாயம் போதை பழக்கத்துக்கு பின்னாடி தான் போகும். போதை கடத்த ஒவ்வொருத்தரும் தன்னை விஜயாவும் அஜித்தாவும் நினச்சிக்குவோம். சமுதாயத்துக்கு கேடு நினைக்கிற நினச்சிக்குவோம். நம்ம இது பண்ணுவோம், அது பண்ணுவோம். கொஞ்சம் நல்ல காரு பைக்கு அதெல்லாம் வந்தோம்னா ஊர்ல பெரிய ஆளை பார்ப்பாங்க. என்னைக்கா ஒரு நாள் தானே மாட்ட போறோம். நியூ காலேஜ் பக்கத்துல பைக் ரேஸ் நேற்று நடந்து கிட்டத்தட்ட உயிர்பலி வரைக்கும் போயிருக்கு. நிறைய ஆக்ஷன் மெரினா சாலையில தான் இந்த மாதிரி நடக்கும்ன்ற காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அங்க ஒரு டீம் எப்பவுமே இருப்பாங்க, ரோந்து அப்படின்றது அங்க இருக்கும். ஸோ அப்ப அங்க வாய்ப்புகள் இல்லாதனால இந்த இடத்துல பண்றாங்களா இது? ஏன்னா அப்பாவி ஒருத்தருமே பலியாகி இருக்காரு. அவருடைய குடும்பம் என்ன, அவர் எந்த ஒரு குற்றமுமே செய்யாதவர், சாலையில வந்ததை தவிர வேற எதுவுமே அவர் செய்யல. வெளியில வந்திருக்காரு, எதுவுமே செய்யாம அவர் இப்ப இல்லைன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு யார் சார் பொறுப்பு? காவல்துறை சொல்லலாமா, இல்ல இந்த பசங்க மேல சொல்லலாம்? நான் சொன்னது போதை தானா? எல்லாம் கலந்ததுதான். முதல்ல காவல்துறை நினைச்சா தடுக்கலாம்ல சார்? தடுக்கலாம். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரேஸ் நடக்குது, வேடிக்கை பார்த்துருக்கான். அவன் ரேஸ்னா உடனே வந்திருப்பான், எங்கெங்க கிளம்பிலாம் வந்திருப்பான், பல இடங்களை கடந்து தான் வந்திருப்பான். ராயப்பேட்டை சந்திப்பு, முக்கிய சந்திப்புகளில் போலீஸ் காவல் மற்ற இது எதுவுமே கிடையாது. ரேஸுன்றது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சுங்க இப்போல்லாம். இன்னொன்று 3 பேர் 5 பேர் போகிறதெல்லாம், ஹெல்மெட்டு ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறான், மனைவி கூட்டுட்டு போகிறான், அவனை மடக்கி மனைவியை ஹெல்மெட் போடலான்னு கேஸ் போடுறாங்க. ஆனால் பேக்கில் நம்பர் பிளேட் இல்லாத வண்டிகள் எவ்வளோ ஓடு தெரியுமா? கண்ணதில் பார்க்குறேன். அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட வண்டிகள் சில இதெல்லாம் இருக்குது. நான் பேக்கில் அந்த தூக்கிட்டு இருக்கோம், எதுவுமே இருக்காது, வீலும் அந்த பேக் இது தான் இருக்கும், அது நம்பர் பிளேட்டே இருக்காது. அப்படி இருந்தாலும் இப்படி மடக்கி விட்டுக்கிட்டா அது பண்ணலாம். ஏன் யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? டிராஃபிக் போலீஸ் முக்கிய சந்திப்புகளில் இருந்து இந்த மாதிரி வாகனங்களில் சிக்னலில் அதெல்லாம் பிடிச்சி ஓரம் கட்டணும், அதுவும் கிடையாது. இவர்கள் மடக்கிறதெல்லாம் சும்மா போகிறோம், பிடிச்சா காசு வரும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இது ஹெல்மெட்டு சாதாரணமாக வர்ற ஆளுங்க 3 பேர் 5 பேர் போகிறதெல்லாம் எங்கேயுமே தைரியமாக போகிறாங்க, எனக்கு என்னன்னு போகிறாங்க. ரெண்டாவது வண்டிகளை வேகமாக ரேஷ் டிரைவிங் ஓட்டுறதே யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதனுடைய விலை தான் ரேஸு. ஆட்டோ ரேஸு ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோ ரேஸுன்னு. இந்த ரீல்ஸ் மோகம் இருக்குல்ல, அது ஒரு பக்கம், அது ஒரு பெரிய மோசமானது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு போலீஸ் இந்த விஷயங்களை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா தான் இதாகும். இவங்க 2 பேரும் போனதில் நீங்கள் பாருங்கள், அந்த வயசில் வந்து அந்த இது தெரியாது, இளங்கன்ற பயம் மரியாதைவாங்கள. நமக்கு ஒரு 40-50 போகணுன்னா ஒரு வயசுக்கு மேலே பயம் வரும். கண்டிப்பா ஆக்சிலேட்டர்ல கையே வராது. எனக்கு தெரிஞ்சு சாலை சந்திப்புகள்ல போகும்போது ஒரு பயம் இருக்கும், இப்படி குறுக்க யாரும் வராமல் இருக்கணும்னு நம்ம ஸ்லோ பண்ணுவோம். இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம போய் லெஃப்ட் திரும்புகிறோம் வச்சுக்கோங்க, ரைட்டு திரும்புறவர் ரைட்டு வாங்கி தான் திரும்பணும், அவரு இந்த லெஃப்ட் ஓரமா இப்படி திரும்புறாரு. ஒபே த ரூல்ஸ்ன்றது அவருக்கு தெரியல. ரெண்டாவது சாலை சந்திப்புல எனக்கு என்னன்னு வேகமா போறாங்க, இவங்கள மாதிரி இந்த சைடு எனக்கு என்னன்னு வேகமா வந்தா ஆக்சிடென்ட். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க போய் பஸ்ஸுக்காரங்க டிரைவர்களுடைய புண்ணியத்தினாலதான் பல பேர் உயிர் பொழைச்சிக்கிட்டு இருக்குது. என்ன கேட்டா, இவர்கள் ஓட்டுறதுக்கு நீங்க மாநகர போக்குவரத்துக்கு ஓட்டுநர்கள் இருக்காங்களே, அவர்களுடைய புண்ணியத்தினால பல பேர் இன்னைக்கு பொழைச்சிட்டு இருக்காங்க. கார்கள் வந்து பாத்தீங்கன்னா காரை வாங்கிட்டு கத்துக்கிறாங்க. கார்கள் பெரும்பாலும் லெஃப்ட்ல இல்லாமல் ரைட்ல மிடில் இல்லாட்டி ரைட் ஓரமா போகணும். இப்போ எனக்கு என்ன லெஃப்ட் ஃபுல்லா அணைச்சிட்டு வந்துடுறது. அப்போ இவங்க 2 வீலர்ஸ் எங்க போவாங்க, அவர்கள் கார்களுக்குள்ள பூந்துக்கு வந்து போற மாதிரி இருக்குது. இது ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமை உண்டு பண்ணுது. அப்போ இந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்றதுன்றது ஃபாரின்லாம் நீங்க கொஞ்சம் ட்ராக் விட்டு வெளியில வந்து கான்செப்டே இங்க யாருக்கு தெரியும்ன்றது கிடையாது. இன்னொன்னு திரும்பிட்டு இண்டிகேட்டர் போடுறது, இல்லாட்டி எனக்கு என்னன்னு போறது.
நல்லா அவங்க அந்த காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கார் போற அளவுக்கு கேப் இருக்கும். மொல்லமா போறது, பின்னாடி ஊர்வலம் ஒரு போகும். மீடியம் ஸ்பீட்ல போகும். என்னடான்னு பார்த்தா மீடியம் ஸ்பீடு எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு இது இருக்குல்ல, நீங்க கேப் ஃபில் பண்ணோம்ல, அது கிடையாது. அப்ப பின்னாடி இவங்களை ஒட்டி தேங்கி வந்துட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா இவர் அந்த கேப் கொடுத்து போய்கிட்டு இருப்பார். எனக்கு என்னன்னு போறது. இவங்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் கார் வாங்கிட்டேன், நான் கத்துக்குவேன், நான் இப்படிதான் ஓட்டுவேன், இது மேல ஓட்டினா எங்கேயா இடிச்சிடுவேன், அதனால நான் அப்படிதான் ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு போக்கு. காரை வாங்கிட்டு கத்துக்கிறது. இவர்கள் தான் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சு தெரிஞ்சோன்னா பெரிய பெருமை நினைச்சுக்கிட்டு ஹைவேஸ்ல ஊருக்கு வண்டி எடுத்துட்டு போறது. ஹைவேஸ் டிரைவிங் வேற, இது வேற. அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது தான் நீங்க வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டர் 150 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாகனம் போய்கிட்டு இருக்கா நிற்கிதா தெரியாது. உங்களுக்கு நல்ல ஓட்டுநரால தான் கணிக்க முடியும் இந்த வாகனம் நின்றுகிட்டு இருக்குது, இது போய்கிட்டு இருக்குங்க. அப்போ அந்த ஓரத்துல நிறுத்தி வச்சிருப்பானுங்க. அவனுக்கு அந்த டேஞ்சர் ரைட்டு போட மாட்டான், எதுவும் போட மாட்டான், எனக்கு என்ன நிறுத்திட்டு போயிடுவான். கொண்டு போய் விட்டுறது. பெரும்பாலும் ஆக்சிடென்ட் கொண்டு போய் விடுறதுல தான் இருக்குது. இல்லைன்னா எனக்கு என்னன்னு ஒட்டிட்டு ஓவர்டேக் பண்றது, அப்போ எதிரில் வரவன் அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப போக்குவரத்து விதிமீறல்கள்லாம் வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து பல விஷயங்கள்ல சிக்கலில் தான் வருது. ரேஷ் டிரைவிங், ரேஸ் ஓட்டுறது இதெல்லாம் தடுக்கப்படணும்னா உங்களுக்கு இந்த வந்தவொன்னே ரொம்ப பேர் சொன்னாங்களா அங்கங்கே கேமரா வைப்போம், கேமரா ஸ்பீட்னா 3வது ஏன் அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வைக்க வேண்டியது என்ன? ரேஷ் டிரைவிங் போகிறதெல்லாம் உங்களுக்கு லைட் போட்டு லைட் பிளிங்க் பண்ணி பிடிச்சிடும்ல. மவுண்ட் ரோட்டில் வைக்கிறேன்னு நீங்கள் வைக்கல. மவுண்ட் ரோட்டில் எப்படி வைக்கிறேன்னா நல்லா காலி ரோட்டில் 30 தான் போகணும்னு வச்சாங்க. அந்த ரோட்டில் நீங்கள் 30 போகவே முடியாது, 40 50 தான் போகணும். எங்க 1000 விளக்குலேருந்து LIC போகிற ரோடு செம்ம காலியாக இருக்கும். சாதாரணமாக எல்லா வண்டியுமே 40 போனால் ஃபைன் விழுவும். அங்கே 30 தான் அவன் என்ன பண்ணுவான்? அங்கே போய் நீங்கள் அங்கே 60 70 போனீங்கன்னா வச்சிங்கன்னா மாட்டுவானுங்க. அந்த மாதிரி நவீன கருவிகள்லாம் இப்போ வந்துடுச்சு. ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க, அதுக்கு ஏன் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? சென்னை போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுது? அதை பல ஜாம்பவான்கள்லேருந்து பல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சு? நான் அதே கேட்டுதான், சட்டங்களும் கேட்ட மாதிரி தான் இதுலையும் கேட்குறேன். என்ன நவீன ஒவ்வொருத்தர் பீரியட்ல என்ன நவீனப்படுத்துறீங்க? சுதாகர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு என்ன பிடிக்காது. ஆனால் அவரு ஒரு வேலை பண்ணாரு. என்னன்னா சிக்னல் நிக்காம போறதுக்கு லெஃப்ட் வாங்கி நேரா போற மாதிரி பண்ணலாம், கொஞ்ச தூரம் போய் யூட்டர்ன் போயிட்டு வரலாம். அந்த இது வந்து பல இடங்கள்ல அது நல்லா இருந்துச்சு அந்த சிஸ்டம். தேவையில்லாம இப்போ ஜிஎன்சி ரோட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காமராஜர் இல்லத்துலேருந்து வந்து எதிரில் போகிற ரோட்டுக்கு இங்கே சிக்னல் நின்றுட்டு இருக்கணும், இந்த சிக்னல் நிற்கணும், அந்த சிக்னல் நிற்கணும். இவர் பண்ண இந்த சிஸ்டம்னால அந்த தடை இல்லாமல் வண்டிங்க போகிறது நடந்தது. அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கணும். ஃபாரின்ல இருக்கிறத பார்க்கணும், அதை பார்க்கணும், என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் அதிகாரிகள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவங்க தானே அந்த இடத்துல இருக்காங்க. இல்லை டிராஃபிக் கான்ஸ்டபிள் இவர்கள்லாம் வச்சு அவர்கள்ட்ட கேட்கணும். அவனுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் சிக்னல்ல நிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க, நல்ல ஐடியாவுக்கு நான் பரிசு கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து இவர்கள் அதெல்லாம் பண்றதே கிடையாது. இவர்கள் அந்த பிரிட்டிஷ் காலனித்துவ அதே மனநிலை தான் இருக்காங்க. கீழே இருக்கவன அறிவு இல்லாதவன். நான் வந்து IPS படிச்சிருந்தேன், எனக்கு மற்ற அறிவு இருக்குது, யாருடைய யோசனையும் கேட்க மாட்டேன். அவன்கிட்ட நான் பேச விட மாட்டேன். பல IPS என்னன்னா டெப்டி கமிஷனர் கீழே பேச மாட்டாங்க. ஜார்ஜின்னு சொன்னல, அவர்லாம் டெப்டி கமிஷனர் கீழே யார்ட்டையும் பேச மாட்டார். ஆனால் அவருடைய அந்த போலீசிங் நல்லா இருக்கும். நைட் ரோந்துலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப அவர் எப்பவுமே அவர் இதில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவருக்கு மேலே ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அதனால அவர் பயந்து இருந்தாரு. அப்படி அந்த பயம் கடத்தப்பட்டது, எல்லாருக்குமே அந்த பயம் இருந்தது, கொஞ்சம் ஓரளவு வேலை பண்ணியிருந்தாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்குதானா எனக்கு தெரியல. அப்போ அந்த ஒவ்வொரு பீரியட்லயும் வந்து அந்த இது நீங்க இவர் பீரியட்ல இது நடந்தது, இவர் வந்து இதை கொண்டு வந்தாரு அப்படின்னு பேசப்படணும். விஜயகுமார் பாய்ஸ் கிளப் கொண்டு வந்தார், போலீஸ் பாய்ஸ் கிளப். அது குடிசை பகுதிகளில் பல இடங்கள்ல அது பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. உங்களுக்கு சோர்ஸே கிடைச்சது. கஞ்சா விற்கிறான்னா அவன் சொல்லுவான், சின்ன பையன், சார் இங்கே கஞ்சா விற்குது, இது மாதிரி பண்ணுறாங்க அது இதுன்னு சொன்ன அவனே அது அந்த சமூகத்தில் இது வருவான். அவன் கஞ்சா குடிக்க மாட்டான், அவன் அதை நோக்கி நகர மாட்டான், அவன் தானே ஒரு போலீஸ் நினச்சிக்குவான். நாளைக்கு அவன் படிப்பான், ஏதாவது பண்ணுவான். போலீஸு குடிசை பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் உள்ளே இறங்கணும். பல இடங்களில் பண்ணுறான். இப்போ கண்ணகி நகர் இங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணனால தான் அந்த பொண்ணுலாம் வர பிடிச்சது. இன்டர்நேஷ்னல் கபடி இதிலெல்லாம் அங்கே டியூஷன் நடத்தணும். இதெல்லாம் பண்ணும்போது ஏழை பிள்ளைகள் யார் கஷ்டப்படுறா, யாருக்கு அப்பா இல்லாமல் அந்த பையன் இருக்கிறான், அவனுக்கு படிப்பு செலவு இல்லாதனால அவன் தப்பாக போக வேண்டியிருக்கும். இப்போ காவல்துறை அதிகாரிகளை அதுக்கு ஒரு ஃபண்டை உருவாக்கணும், அவனை பார்த்துக்கணும். இப்படிலாம் பண்ணால் நல்ல சமுதாயத்தை கொண்டு வர முடியும். இந்த எண்ணத்தை மேலே இருக்கிற அதிகாரிகள் கீழே இருக்கிறவர்கள்லாம் கொண்டு போகணும். இங்கே அதெல்லாம் வந்து போலீஸாக தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? காவல்துறை தாண்டி பொதுமக்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி என்னென்ன இருக்க வேண்டும், ஒரு பொது நலனுக்காக என்ன செய்யணும் என்ற பொதுப்படையான கருத்துக்கள் பல தெரிவிச்சிருங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.